எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் வச்சு ஒரு வித்தியாசமான வடை செய்ய போகிறோம். ரொம்ப அருமையான வடை, யாருமே இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க. மாங்காய் போட்டு வடை செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். புளிப்புத்தன்மை, காரம் எல்லாம் சேர்ந்து செய்கிறதுனால இன்னும் ஒரு 4 வடை சாப்பிட்லாம் போல் இருக்கும் எல்லாருக்குமே. இந்த மாங்காய் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி மாவு 1 கப்பு, அதே கப்பு அளவு கடலை மாவு 1 கப்பு, பொட்டுக்கடலை மாவு 1/2 கப்பு, நெய் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 சிட்டிகை சோடா உப்பு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கப்பு துருவன மாங்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். புதினா 1 கைப்பிடி அளவு. இது எல்லாமே மாவில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாங்காய் வடைக்கு நம்ம தண்ணி சேர்த்து மாவு பிசையக்கூடாது. நான் தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு வடை பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், வடைக்கு மாவு இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். உருண்டை பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வடை நல்லா மெதுவாக நல்லாயிருக்கும். நம்ம வடை செய்யறதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டால் மாவு இது நம்ம கடலை மாவு சேர்த்ததுனால கையில் நல்லா மாவு ஒட்டும். அதனால் முன்னாடியே நம்ம எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அப்போ வடை தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். வடை தட்டுறதுக்கு முன்னாடி லேசாக எண்ணெய் தடவிக்குங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் எண்ணெய் தடவி விடுங்க. இப்போ தான் வடை ஒட்டாமல் வரும். ரொம்ப மெலிசாக தட்ட வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னா வடை நல்லா மெத்து நல்லா வரும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்படி வச்சுட்டு உள்ளங்கையில் கூட அழுத்திக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வசதியோ அந்த அளவுக்கு நீங்கள் வடை தட்டிக்குங்க. ஒரு பக்கம் வெந்துடுச்சு வடை, திருப்பி போட்டுக்கலாம். இதை கடல மாவு அரிசி மாவெல்லாம் போட்டதுனால திருப்பி போட்டால் தான் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும். பாருங்கள், வடை நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே வடை போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் கம்மியாக குறைச்சி வச்சுடுங்க. கடல மாவு போட்டதுனால அரிசி மாவெல்லாம் சேர்த்ததுனால சீக்கிரம் மேலே கலர் வந்துடும், உள்ளே வேகாது. அதனால் கம்மி தீயிலே வச்சு வடை செஞ்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மாங்காய் வடை எல்லாமே சுட்டு எடுத்துட்டோம். ரொம்ப சுவையான ஒரு மாங்காய் வடை தான் நம்ம செஞ்சுருக்கோம். மாங்காய் போட்டு நம்ம வடை செய்யறதுனால வித்தியாசமான சுவையும் இருக்கும். இதில் காரம், இனிப்புனா வெங்காயம் சேர்த்ததுனால கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும். நெய் சேர்த்துருக்குறோம், பொட்டுக்கடலாம் சேர்த்ததுனால ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இது என்ன வடை ஒரு புளிப்பாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.